எப்பேற்பட்ட கலையா இருந்தாலும் இந்த மருந்து அடிச்சா செத்து போயிடுது. ஆனா இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன அப்படின்னா, இதை வந்து மதியான நேரம் கரெக்டா 11 மணிக்கு மேலதான் நீங்க வந்து அடிக்கணும். ஏன்னா நல்ல அதிகமான உச்சி வெயில் இருக்கும்போது தான் இந்த மருந்து ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யுது. அப்படி என்ன மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா களச்செடிக்குமே நம்ம வந்து இதை அடிக்கலாம். ஆனா பயிர் மேல படாம அடிக்கணும். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா 3 பொருள் தான். என்ன அப்படின்னா, ஒரு 10 எலுமிச்சை பழம் நல்லா சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பாக்கெட் கல் உப்பு. நான் 1.5 பாக்கெட்டே போட்டேன். அதுக்கப்புறம் 2 பாக்கெட் நீங்க போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. 2 பாக்கெட் வரைக்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மாட்டு கோமியம் 5 லிட்டர் மாட்டு கோமியம் ஃபுல்லா கலந்து கரைச்சி நம்ம வந்து ஸ்ப்ரேயர்ல ஊத்திட்டு மீதி அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் களை மண்டி போயிருக்கோ அதெல்லாம் அடிச்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து காஞ்சிருது. எப்படி அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரே நாளெல்லாம் காயலை. நான் வந்து சாயந்தரமும் அடிச்சு பார்த்தேன், காலையிலையும் அடிச்சு பார்த்தேன். இந்த இப்போ நீங்கள் அடிக்கிற பார்க்கறது வந்து காலையில் அடிச்சது. ஸோ இதில் வந்து 3 எலுமிச்சப்பழம் வச்சு அடிச்சு பார்த்தேன், அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. 10 எலுமிச்சப்பழத்தை வச்சு நான் வந்து அந்த அசோலபேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற களை ரொம்ப மண்டி போய் கிடக்குன்னு பாதையை அடித்தேன். 2 நாளில், அதாவது கரெக்டாக மதியானம் வெயில் அடித்து அன்னைக்கு அடித்தேன். மறுநாளில் வந்து ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சு. அப்படி காஞ்சி இப்போ வெயில் அடிக்காமல் இருந்தது, நல்லா மழை பெய்யுது, அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அது வந்து அடிக்காதீங்க. வெயில் அடிக்கிற டைமில் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேரோட சேர்த்தே அது வந்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் மறுபடியும் வந்து சொல்லிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விவசாயத்தில் களைக்கொல்லியாக வந்து வேறு ஏதாவது நீங்கள் வந்து இயற்கை முறையில் ரெடி பண்ணி அடிச்சிருக்கீங்களா அப்படின்னா அதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. தேங்க்யூ.